ஹalleluya ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரம் ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் 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 துதிக்கத்தக்கதாக தேவன் உங்களுக்கு நல்ல பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் 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 ராஜாதி ராஜனே ஹalleluya தேவாதி தேவனே ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் எங்கள் அற்புதமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் அடைக்கலமே எங்கள் கேடகமே ஹalleluya எங்கள் நம்பிக்கையே எங்கள் நம்புகிறவரே ராஜாதி ராஜனே ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே மாறாதவரே ஹalleluya எங்கள் விடிவெளியே எங்கள் அத்திரமே மதுரமே ஹalleluya பரலோக பிதாவே என் ஜீவாவே எங்கள் அரணே எங்கள் கோட்டையே எங்கள் தஞ்சமே எங்கள் நித்தியமே எங்கள் சத்தியமே பரிசுத்தமானவரே கூட என்னை தொடர்கிறவரே எனது மணவாளரே Glory to God. மகிமை உண்டாவதாக பெருமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக ஆச்சரியம் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக ஆறுதல் உண்டாவதாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே என் பரலோக பிதாவே தேனின் இனிமையானவரே திகட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத எங்கள் ஒப்பற்ற செல்வமே பரலோகத்தின் தேவனே எங்கள் ஜீவனடியே ஜீவன் பெரியவனே ஒரு பிதாவின் தகப்பனே எப்போதும் எங்கள் பரலோக ராஜாவே. ஆமென். எங்கள் கேட்கிறவாளரே எங்கள் சக்தியினாளரே எங்கள் ஜீவாதிபதியே எங்கள் ஜீவன அறிவையே என் வாசனத்தண்டே வீட்டு சேர மனிதர்களையும் விஸ்வதம் நல்ல வாழ்க்கையை எத்தனை பேருக்கு கிடைக்கப்படாத வாழ்க்கையும் எங்களுக்கு தந்தவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் ஒரு புதிய நாளை தந்து இந்த புதிய நாளின் காலை பகுதியிலே தேவனாய கர்த்தருடைய சமூகத்திலே நீதியுள்ள ராஜாவை நோக்கி பார்த்து நீர் தந்த இந்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய உண்மையின் கிருபை எங்களை விட்டு விலகாத தேவன் எந்த நாளிலும் கூட இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஜெபத்தை கேட்கிற தேவன் நீ தேசத்துக்கு நல்ல மலையை கட்டளையிட்டி உமக்கு அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளிலும் இந்த காணொளி காட்சி மூலமாக நீர் எங்களோடு பேசும்படி இதை காண்கிற யாவரோடும் இந்த வசனத்தை கேட்கிற யாவரோடும் கூட இந்த நாளிலும் ஜீவனுள்ள தேவன் வெளிப்பட எல்லாவற்றையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
கர்த்தர் நேற்று நம்முடைய பாரத்தை கேட்டு நம்முடைய ஏக்கத்தை பார்த்து நேற்று பிரசங்கத்திலே சொன்னது போல நம்முடைய பாரங்களை கர்த்தர் அறிந்து இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு மழையை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த தேவனுக்காக மீண்டும் ஒரு கரங்களை உயர்த்தி அவனுடைய சமூகத்திலே அல்லேலூயா ஒரு பாடலை பாடி இந்த நாளில் கூட தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். காலங்களிலே மீண்டும் கூட இந்த நாட்களிலே உடைய கூடாரங்களிலே மழைக்காலமாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தை மகிமைப்படுத்துகிற நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து சர்வ வல்லவர் என் சொந்தமான அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் உற்சாகமாக
வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான்
சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் சுந்தரவன் சாமி மண்டவர் என் ஜீவனார். சர்வ வல்லவர் என் எஜமான் சாமி மண்டவர் என் மனவாளே. ஆயில் அதிசயனாய் ஆயில் உண்மையாய் ஆயில் அதிசயனாய் ஆயில் உண்மையாய். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமவர், சாமி மண்டவர் என் ஜீவனார். சர்வ வல்லவர் மனவாளே, சாமி மண்டவர் மனவாளே. இது அதிசயம்தான், உண்மைதான், அதிசயம்தான், உண்மைதான். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், வைகளெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், வைகளெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வவல்லவர் சொந்தமாக சாமி மண்டவர் என் ஜீவனார். சர்வவல்லவர் என் எஜமான் சாமி மண்டவர் என் மனவாளே. ஆயில் அதிசயம்தான், ஆயில் உண்மைதான், ஆயில் அதிசயம்தான், ஆயில் உண்மைதான். இது அதிசயம்தான், உண்மைதான். என் வாழ்விலே நோக்கமெல்லாம் இயேசுதான், வாழ்வதுதான். என் வாழ்விலே நோக்கமெல்லாம் இயேசுதான், வாழ்வதுதான். சாமி மண்டவர் ஜீவனார். சர்வ வல்லவர் எஜமான் சாமி மண்டவர் மனவாளே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமான சாமி மண்டவர் என் ஜீவனார். சர்வ வல்லவர் சாமி மண்டவர் என் மனவாளே. ஆயில் அதிசயம்தான், ஆயில் உண்மைதானே. ஆயில் அதிசயம்தான், ஆயில் உண்மைதானே. ஆயில் அதிசயம்தான், எவ்வளவு அதிசயம் என்னை மீட்டுக் கொண்டதுல, எவ்வளவு அதிசயம் உண்டு என்னை ரட்சித்ததுல, எவ்வளவு அதிசயம் உண்டு. என் இயேசு ஜீவிக்கிறீரே. Jesus is alive. என் இயேசு ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் இதயத்தில் பலகையிலே நான் பதித்திருக்கிறேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாக வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாக வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமான காலை வந்தவர்
அதிசயம்தானே. உண்மைதானே. சர்வ வல்லவே என் சொந்தமானா சாவை வந்தவே என் ஜீவனா சர்வ வல்லவே என் எஜமானே சாவை வந்தவே என் மனவானே மனவாட்டி அழைக்க வருகிறவரே யூலோ என்று அழைக்க வருகிறவரே தேவ ஜனமாக சிவாவை மனவாட்டியாக யூலாவை அழைக்காக வருகிற தேவனே அழைத்து மகிழ்விக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயம் தானே. உண்மைதானே. இது அதிசயம் தானே. உண்மைதானே. மனவாளனே ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. எங்கள் ஆத்மாவிலும் இருதயத்திலும் உடைய வார்த்தை பதிய செய்து உயர்விக்கிற ஆவியானவரே உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உயர்விக்கிற ஆவியானவர் எங்களை உயர்விக்கிறார். எங்கள் ஆத்மாவின் இருதயத்திலும் உடைய வார்த்தைகள் பதிக்கப்பட்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் முத்திரிக்கப்பட்ட வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் வரிசையாக பதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். கிரமமாக பதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எங்கள் இருதயமான கற்பனைகளிலே பதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆகவே எங்களுடைய கால்கள் பிசகாது. கால்கள் பிசகுவதில்லை. இந்த லாக்டவுன் காலங்களிலே முடக்கமாக்கப்பட்ட முழங்கால்கள், பிசகிய கால்கள், முழங்கால்களை நாங்கள் திரும்ப நிமிர்த்துகிறோம். அதற்காக பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். வேத புத்தகத்தை உங்கள் கூடாரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை ப்ரொபட்டிக் வேர்டாக கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். நடந்து கொண்டிருக்கிற நாட்களில் உங்களுக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நேற்று மழைக்காக பாரப்பட்டோம், ஜெபித்தோம். கர்த்தர் 7 ஏரியும் அறிக்கை செய்தோம். 7 ஏரியும் இந்த 5ஆம் தேதியிலே அவர்கள் சொன்னார்கள் 20% கட்டாகன்னு சொல்லி. அதுக்கு முன்னாலே மாற்றத்தை உண்டாக்குற கர்த்தர், அவர்கள் எடுத்த நிர்ணயங்களை மாற்றத்தை உண்டாக்க வல்லமையுள்ள தேவன் உண்டு என்கிறதை அறிந்து
எல்லா ஏரிகளும் இந்த நாடுகளிலே நிரம்புவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லாக்டவுன் காலங்கள் ரெக்கார்டாக பதியப்பட்டுக் கொண்டிருக்கிறது உலக அளவிலே. பல நூற்றாண்டுகளுக்கு இது பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த காலங்கள் பதிவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முழு உலகமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. வேத ஸ்தலங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. கல்வி ஸ்தலங்கள், நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. மந்திரி சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திருச்சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. உலகளவிலே பதிவு செய்யப்படுகிறது. ரெக்கார்ட் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. உலக அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிறியோர் முதல் பெரியோர் வரை பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற காலங்களாக இருக்கிறது. பதிவிடப்படக்கூடிய காலங்கள். அல்லேலூயா. இதே போல ஒரு சம்பவம் நடக்கல. அது பெரிய ஒரு பதிவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. லாங் பீரியடாக லாக்டவுன் தேசம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இது பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக். பதிவாக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலங்களிலே தேவன் விரும்புகிறது என்னவென்றால், உங்கள் இருதயத்தில் தேவ வசனத்தையும் உங்கள் ஆத்மாவில் தேவ வசனத்தையும் பதிவிட விரும்புகிறார். ஆழமாக பதிவு செய்யக்கூடிய அனுபவம். பதிவு இருக்கக்கூடிய வார்த்தைக்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே. இல்லை, அதாவது உள் அழுத்தமாய் பதிய வைத்தல், பதித்து வைத்தல். இந்த காலங்களிலே தேவனுடைய வார்த்தையை, உபதேசத்தை உள் அழுத்தமாய் பதியப்படக்கூடிய வருஷம் காலங்களாக இருக்கிறது. நமக்கு இந்த நாட்கள்ல மறக்கவே முடியாத அநேக சம்பவங்களை பார்த்தோம் இல்லையா? இந்த காலங்கள்ல இன்னும் வரக்கூடிய வருஷத்துல நாட்கள்ல நீங்கள் நினைத்து பார்த்து இந்த நாட்கள் பதியப்பட்டதாக இருக்கிறது. என்ன நடந்தது, இப்படி நடந்தது, அப்படி நடந்தது என்று விஸ்தாரமாக பேசக்கூடிய பதிவு உங்கள் இருதயத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. உள் அழுத்தமாய் பதிய வைத்த சம்பவங்கள் இந்த காலங்களில் இருக்கிறது. அநேக சம்பவங்கள் மறக்கவே முடியாத பதிவு, உள் அழுத்தமாய் பதித்து வைக்கப்பட்டிருக்கிற காலம். அநேக விஷயங்கள் ஒவ்வொரு நாளிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனைவியை குறித்து, பிள்ளையை குறித்து, புருஷனை குறித்து, வேலைத்தலங்களை குறித்து, எஜமானை குறித்து, ஊழியர்களை குறித்து, தேசத்தை குறித்து அநேக விஷயங்கள் உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிக்கனத்தை குறித்து, தாழ்மையை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, நீதியை குறித்து, விசுவாசத்தை குறித்து பதிவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ரகசியம் உங்கள் ஆத்மாவும் இருதயத்தில் இந்த நாட்கள் பதிவிடக்கூடிய காலங்கள். அதை மறந்து போக வேண்டாம். இந்த காலங்களிலே வேதம் சொல்லுகிறது, உபாகம புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய இருதயங்களையும் ஞாபகமாக வைக்கக்கூடிய வார்த்தையை பதிவு செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என் வார்த்தையை 19ஆம் வசனம்
உபாகம் 11:19. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகமாய் வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது, வழியிலே நடக்கிற போது, படுத்துக் கொள்கிற போது, எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவை உங்கள் வீட்டின் நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. பதித்து வைக்கக்கூடியது. வாட்ஸ்அப்ல வசனம் பதியப்படுகிறது, பேஸ்புக்ல வசனம் பதியப்படுகிறது. பலவிதமான உபயோக கருவிகளாக மென்பொருள்கள் இன்னைக்கு வழி வந்துகிட்டே இருக்கிறது. இன்ஸ்டாகிராம்ங்கிறாங்க, என்னெல்லாம் சொல்றாங்க, அல்லேலூயா, ட்விட்டர், அநேக பதிவுகள் இடப்படுகிறது. அநேக வீடுகள்ல வேத வசனத்தை போர்டா போடுறாங்க, ஸ்டிக்கரா போடுறாங்க. அல்லேலூயா. எதற்கு? கண்களுக்கு முன்பாக, கண்களின் நடுவே ஒரு ஞாபக குறி. எதற்காக? ஒரு ஞாபக குறி. தேவன் உன்னை பதித்து தான் வைத்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் வாசித்தது போல தேவன் உன்னை பதித்து வைத்திருக்கிறார். உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல நான் வாசித்தோம். உன்னத பாட்டு எடுத்து வாசிக்கலாமா? உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்களுக்கு ஒப்பானவைகளும் வாழை கழுவப்பட்டவர்களும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவருமாய் இருக்கிறது. நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்கள், மணவாளனுடைய கண்கள் நேர்த்தியாக பதிக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் மனுக்குலத்து மேல் பதிக்கப்பட்டே இருக்கிறது. விசேஷமாக தேவனுடைய சபை மேல் பதிக்கப்பட்டே இருக்கிறது. அல்லேலூயா. நேர்த்தியாக பதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாலுடைய கண்கள் பதிக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் நாம் அவருடைய வார்த்தையை பதித்து வைத்திருக்கிறோமா? ஏசாயா 51:7 வாசிக்கிறோம். நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமல் அவர்கள் தூசணங்களால் கலங்காமல் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்கள் வஸ்திரத்தை போல் அரைத்து புல் அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்னென்னைக்கும் நிலைநிற்கும். என் ரட்சிப்பு தலைமுறையும் இருக்கும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற பேசுகிற வார்த்தை, என் ரட்சிப்பு தலைமுறையும் இருக்கும். உன் பிள்ளைகளுக்கு உன் இருதயத்தில் பதிக்கப்பட்ட வார்த்தையை நீ உட்கார்ந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், படுத்துக் கொள்ளும் போதும், எழுந்திருக்கும் போதும் பதித்து வைத்திருக்கிற வார்த்தையை நீ சொல்லுவாயா, பேசுவாயா? வீட்டுல போர்டு வசனம் தொங்குறது முக்கியம் இல்ல, வேத புத்தகம் இருக்கிறது முக்கியம் இல்ல, வசனங்களை மற்றவர்களுக்கு அனுப்புவது முக்கியம் அல்ல. உன்னுடைய இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற வார்த்தை, உபதேசத்தை
வசனத்தை நீ பிள்ளைகளுக்கு போதிக்கிறாயா? அப்படி போதிக்கிற தேவனுடைய ஜனமே, சபையே, எழும்பு எழும்பு. 9ஆம் வசனம் சொல்கிறது, ஏசாயா 51:9, எழும்பு எழும்பு, பெலங்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறையிலும் எழுப்பினபடி எழும்பு. இதுக்கு முன்பாக எத்தனையோ தலைமுறைகளிலே எழுப்பி நின்ற சபையே நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பு. 430 வருஷத்திலிருந்து சிறையிருப்பு திருப்பப்பட்ட தேவஜனமே, 70 வருஷம் பாபிலோனிலே சிறைப்பட்டிருந்து திருப்பப்பட்ட ஜனமே, எழும்பு எழும்பு. நானூறு வருஷம் இருண்ட காலமாக இருந்து மீண்டு தேவன் அவருடைய சொந்த குமாரனை அனுப்பி உன்னை உலகத்தையே மீட்டுக் கொள்ள அனுப்பின தேவனுடைய ஜனமே, எழும்பு எழும்பு, பெலங்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளும் எழுப்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? அல்லேலூயா. அந்த ராகாவுடைய ஜனத்தை, அந்த ஜனத்தை துண்டித்ததும் சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்குனதும் நீதான் அல்லவோ? ஒரு பாவம் தானே பட்டு நடந்தது. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். தேவனுடைய ஜனமே, நீ திரும்பி சீயோனுக்கு வருவாய், தேவ சபைக்கு வருவாய். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஒரு நித்தியத்தை குறித்த வாக்குத்தத்தம் என்றாலும் இந்த பூமியிலையும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்து சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதாக. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எல்லாம் சொல்லுவோம், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த நாட்களே சஞ்சலமும் தவிப்போடும் இருக்கிற தேவ ஜனமே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். நீதியின் ஜனம், நீதியை அறிந்தவர்கள். நீங்கள் யார்? தேவனுடைய நீதியை அறிந்தவர்கள். வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறது தான் தேவனுடைய கூட்டம். ஆயிரம் யூதர்கள் தேவனுடைய மோசடி பிரமாணத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய கட்டளை உன் இருதயத்திலே பதித்துக் கொள் என்று சொல்லி, ஏன் இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுவோம்? ஏன் நமக்கு சிலை வழிபாடு கிடையாது? வேத வசனத்தை நமக்கு கண்கள் பார்க்கத்தக்கதாக வேத வசனத்தை நாம் கொடுக்கிறோம். ஏன்? நமக்கு ஞாபகமாக இருதயத்தில் பதிக்கப்பட வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திலே வேத வசனம் பிரதிபலிக்கிறதா? எல்லாரோடையும் தேவன் பேச முடியாதுங்க. சில பேருக்கு வருவாங்க, சில பேருக்கு நல்ல ஆலோசனைகள் வார்த்தைகள் கடந்து. காரணம், இருதயத்தில் வசனம் பதிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் பேசுவார். இருதயத்தில் பதிக்கப்பட்ட நீதியுள்ள ஜனமே, நீதிபலத்தின் ஜனமே, சத்திய நகரத்தின் ஜனமே, நீங்கள் என் வார்த்தையை உங்கள் இருதயத்திலும்
உங்கள் ஆத்மாவிலும் பதித்து வையுங்கள். உங்களை பார்த்து தான் சொல்கிறார், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். தலைமுறை தலைமுறை தோறும் ரட்சிப்பு கடந்து வர வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பாட்டியாகிய லோயிசா, தாயாக ஐனிகா, தீமோத்தேயு. டிரான்ஸ்மிஷன் அது உனக்கு தலைமுறை தலைமுறை தோறும், தலைமுறை தலைமுறை தோறும் ரட்சிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியின் வார்த்தை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து வையுங்கள். பதித்து வைக்கக்கூடிய காலம். அல்லேலூயா. பதித்து வைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. அநேகர் இருதயத்தில் பதித்து வைக்கிறது. கடையில வாங்குற போர்டு ஈஸியா வேத வசனத்தெல்லாம் மேல சிக்கப்பட்ட புஸ்தகத்துல ஸ்டிக்கர் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு ஆகும். இப்ப மலிந்துட்டு இங்க ஸ்டிக்கர் என்ன கையிலே போகணும். வசனங்கள் ஏராளமா வந்து புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. வாட்ஸ்அப்லயும் இன்னும் 1000 வார்த்தை கிடந்து வருது. பேஸ்புக்லயும் வார்த்தை கிடந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறோமா? இருதயத்தில் பலகையில் பதித்து வைக்க வேண்டும். 2 கொரிந்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாமா? 3வது வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகி கிறிஸ்துவின் நிறுவனங்களாய் இருக்கிற என்னும் வெளியரங்கமாய் இருக்கிறது. எங்கள் ஊழியத்தின் நிறுவனங்களே அது மெய்யினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனையில் அல்ல, இருதயங்களின் பல சதையாகிய பலகையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. எதில பதித்து விடப்படுகிறது? உள் அழுத்தமாக, உள் அழுத்தமாய் பதித்து வைத்தல், உள் அழுத்தமா பதித்து வைத்தல். அல்லேலூயா. உள் அழுத்தமாக நீ பதித்து வைக்க வேண்டும். மையினால் அல்ல, ஜீவனுடைய தேவனுடைய ஆவியினால், கற்பனையில் அல்ல, இறுதிகளாக சதையாக பலகையில் பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் 7வது வசனம் சொல்கிறது, எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்பனைகளில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்திலே மகிமையின் பிரகாசம் உண்டாயிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது. கற்பனையில பதிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஊழியத்திலே மகிமை உள்ளது என்று சொன்னார். ஆக்கினை கொடுக்கிற ஊழியம் மகிமுள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமுள்ளதாக இருக்குமே. மோஸ்ட் எக்ஸலன்ட், மோஸ்ட் எக்ஸீலிங் க்ளோரி. இப்படி நான் மகிமைப்பட்டிருந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்குமாக சிறந்த மகிமைப்பட்டது அல்ல, ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமுள்ளதாக இருக்குமே. மகிமை உள்ள ஊழியம், மகிமை உள்ள சபை, மகிமையான ஆசீர்வாதங்கள் உன் கூடாரத்தை வரும். எங்கே எங்கே தேவனுடைய சபை மகிமையுள்ள சபையாக நிறுத்தப்படுகிறது? மகிமையுள்ள ஆவியானவர், மகிமையின் ரகசியம் உனக்குள் இருக்கிறது. தேவனுடைய மகிமையின் அந்த ரகசியம் தான் அது. அல்லேலூயா. அதை கொலைசில சொல்லும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த மகிமையின் ரகசியம் என்று சொல்கிறார்.
அல்லேலூயா. ஹalleluya. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 27 புறஜாதிக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்தினுடைய மெய்மை ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிவித்த சித்தமானார் கிறிஸ்துவானவர் மெய்மை நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பதே அந்த ரகசியம். கொலோசியர் 1:27 மைமையின் ரகசியம், மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பது. ஒரு மகிமையான ஒரு நம்பிக்கை உனக்கு இருப்பது அந்த ரகசியம். எப்போது? மையினால் அல்ல, ஆவியினாலே, கல்லினால் அல்ல, இருதயத்திலே பதித்து வைக்கப்பட்ட ஒரு அனுபவம். அப்படிப்பட்டவர்களுக்கு மகிமையின் ஒரு நம்பிக்கை, மகிமையின் ஒரு ரகசியம். மகிமை, அதிக மகிமை உள்ள ஊழியம் மனத்துக்கு ஏதுவானது அல்ல. இந்த நாட்களிலே இருதயத்தின் பலகையில், சதையான இருதயத்தின் பலகையில பதித்து வைக்கப்பட வேண்டும் உபதேசங்கள். பிள்ளைகளுக்கு இந்த கவர்மெண்ட் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் சொல்லணும். படிப்புக்கு போனே பிள்ளை கையில கொடுக்காத. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பிள்ளை அசிங்கலாம் பார்க்கணும். இப்போ என்ன பிள்ளை கையில, முக்கியமாக அப்பா கையில இருந்த போன், அம்மா கையில இருந்த போன்லாம் இப்ப பிள்ளைகள் கையில தான் இருக்கு. இந்த ஆன்லைன் கோயில்கள் கூட பார்க்க முடியாத காலங்கள் என் பிள்ளைகள் பிஸி ஆயிட்டு போன்ல. கவர்மெண்ட் சொல்லக்கூடியதெல்லாம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும் விரும்புகிறோம். ஆனால் தேவனுடைய உபதேசத்தை பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வெளியிலே நடக்கும் போதும், படுத்துக் கொண்டிருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவளை குறித்து பேசுவீர்களாக. ரட்சிப்பு உனக்கு, உன் குடும்பத்தில் ரட்சிப்பு தொடரணும். தலைமுறை தோறும் ஒரு காலத்தில் இருந்து விட்டு ஒரு குடும்பத்திலே சாபம் விலகிவிடக் கூடாது. அதை உன் இருதயத்தில் எழுதி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி, நாமே இருதயத்தில் எழுதினா தானே நம் பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்த முடியும். எதுக்கு எந்த இதை எடுத்தாலும் வேத வசனத்தையே சொல்லி உதாரணம் காமிக்கணும். வேத வசனத்திலே இன்பம் காணும். அதான் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. எதை எடுத்துக்காட்டாக எடுத்தாலும், எந்த உவமையை எடுத்தாலும் வேதத்தை கொண்டே நீ பேச பழகு. அல்லேலூயா. பிள்ளைகளிடத்துல ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள் என்று எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15:33 சொல்கிறது, மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகளை உன் கூடாரத்திலே கேட்கக்கூடாது, பேசக்கூடாது. டிவி மூலமாகவோ இன்டர்நெட் மூலமாகவோ ஆகாத மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்டு விழித்துக் கொண்டு தெரிந்த புத்தியுள்ளாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமுண்டாக அதை சொல்கிறேன். பாவம் செய்யாமல் நீதி கேட்டவனை விழித்துக் கொள்ளக்கூடிய காலம். தெரிந்த புத்தியுள்ளாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே. தேவனின் ஜனமே, நீதி அறிந்திருக்கிறவர்களே, இன்னும் அறிவில்லாது இருக்கிறீர்களா? உங்களுக்கு வெட்கமுண்டாக அதை சொல்லுகிறேன். அதே 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் உபாகமத்துல 6வது வசனத்திலிருந்து வாசித்தா, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்க கிடவது. பதித்து வைக்கணும். இருதயத்தில் இருக்க கிடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது,
உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக் கொள்கிற போது, எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து என்னத்தை பேசணும்? பிள்ளைகிட்ட முதல்ல பேசுறதே என்ன? நீ என்னவாகுமா? கலெக்டர் ஆவே, என்ஜினியர் ஆவே. பிள்ளைகளுக்கு சொல்ல எல்லா பிள்ளைகளும் தான் இந்த உலகத்துல எதை மேன்மையா இருக்கோ அதைத்தான் சொல்லி கொடுப்பாங்க. அல்லேலூயா. ரைட்ஸ் சொல்லிக் கொடுக்கிறது. உலக கல்வியை கற்றுக் கொடுக்கிற ஜனமே என்று விழித்துக் கொள், உனக்கு வெட்கம் உண்டாக சொல்கிறேன். சிறு கொலையிலிருந்து நீ பேசு இருதயத்தில் பதித்திருந்ததை அவைகள் வீட்டில் சம்பாஷணைகள் வார்த்தை கொண்டே இருக்க வேண்டும். அதான் ஆவிக்குரிய குடும்பம். மகிமையின் தேவன், மகிமையின் ரகசியம், மகிமையின் நம்பிக்கை இந்த கூடாரத்துக்குள்ள கடந்து வரும். தேவதூதன் ஏறுவதும் இறங்கும் வீடாக மாறும். தேவன் இருக்கக்கூடிய ஸ்தலமாக மாறும். ஜெப வீடாக மாறும். உன் வீட்டுல தேவதூதன் ஏறுவதும் இறங்குமாக காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடக்கூடிய கூடாரமாக இருக்க வேண்டும். என் வீடு ஜெப வீடாக இருக்க வேண்டும். அதைத்தான் விரும்புகிறார் தேவன். எதை சம்பாசித்துக் கொண்டிருக்கிறோம் அவைகளும் கையில் உண்மையில் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகளும் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக எப்போதும் ஞாபகமாக வார்த்தை வெளிப்பட வேண்டும். கூடுமானால் ஒரு போர்டை வைத்து இந்த கூட பேச வார்த்தையை வீட்டில் ஒரு போர்டு வைத்து எழுதி போடு. ஞாபகமாக பிள்ளைகள் படிக்கட்டும். எதற்கெல்லாம் செலவு செய்கிறோம்? போன் 20,000 போன், 1,00,000 போன் வாங்க முடியும் சொன்னா ஏன் வீட்டுல தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் ஒரு எழுதி போடுறதுக்கு முடியாதா? தினம் ஒரு வார்த்தையை எழுதி போடு, பிள்ளை படிக்கட்டும். அதுதான் இந்த வாட்ஸ்அப்ல வருது, அதுதான் பேஸ்புக்ல வருது. உனக்கு ஞாபகமாக பிள்ளை அவன் கண்ணு எப்பவும் பார்க்கட்டும், இருதயத்துக்கு புகுந்து கொள்ளட்டும், பதியட்டும். அதான் வேதத்தை எப்போது பார்த்து வாசிக்கணும். எப்போது வேத எழுத்துக்களை பார்த்து பார்த்து இருதயத்தில் பதிய வைத்துக் கொண்டே இருக்கணும், பதித்துக் கொண்டே இருக்கணும். எது பதிஞ்சோ எது பதிவு அது பதியணும். வேதம் உனக்கு பதிய வேண்டும். ஆசாரியர்களுக்கு முக்கியம் வேதத்தை ஊழித்து செய்வதற்கு வேதம் இருதயத்தில் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆசாரிய உதடுகளே வேதத்தை தேடுவார்களே, அவைகள் உன்னை உன் வீட்டு நிலையிலையும் வாசலையும் எழுதுவாயாக. இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய வாக்கியம் மிக மிக முக்கியமாகும். இந்த வேத வாக்கியம் உனக்கு இருந்தால் நிச்சயமாக நீ பிசகால வாழ்க்கையில் ஓடுவாய். இந்த காலங்களில் நீ பிசகி போக முடியாது. சங்கீதம் 37:31 சொல்கிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. எங்க இருக்கிறது? அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. வேதம் உன் இருதயத்தில் இருந்தால் நீ பிசக மாட்ட. பிசகுறதுன்னா என்ன? அல்லேலூயா. பிசகிறோம். பிசகி கடைசில என்ன முடமாயிரும். பிசகி முடமாக்கப்பட்ட அனுபவத்தில் வந்துட வேண்டாம். இந்த லாக்டவுன் காலங்களில் பிசகி முடமாக்கப்பட்ட அனுபவத்தில் வர வேண்டாம். வேதத்தை உங்கள் இருதயத்திலே பதித்து வைக்கக்கூடிய அனுபவம் தேவை. ஸ்லைட் ஆகிறது. பிசகிறதுனா
சங்கீதம் 89 சங்கீத புத்தகம் 89 அதிகாரம் 33 வசனம். ஆனால் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையை பிசகாமலும் இருப்பேன். யாருக்கு? தேவனுடைய உண்மையில் பிசகாமல் இருக்கிறவர். என் கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன், என் உண்மையை பிசகாமலும் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் வாக்கு பண்ணினதான். ஒரு விஷயம் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டே என் உடன்படிக்கையை மீறாமல் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமல் இருப்பேன். ஒரு விஷயம் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டே தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்னைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல இறக்கும்பாக நிலையில் இருக்கும். தாவீது பிசகாத அனுபவம் உள்ளவர். அதுதான் சங்கீதம் 37 நம்ம வாசித்தோம். அது தாவீது பாடின சங்கீதம் தான். அவனுடைய தேவன் அவனுடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளை கொண்டு பேசுவதில்லை. 40 வருஷம் சிங்காசனத்திலே ராஜ்யம் பண்ணான். தேவன் அவனுக்கு உண்மையை பிசகாமல் கிருபையை விளக்காமல் இருக்கார். ஏன்? அவனுடைய வாழ்க்கையில ஒன்றே மாத்திரம் அவனுக்கு கரும்புள்ளி. உரியாவின் மனைவி ஒன்று சங்கதி தவிர என்று சொல்கிறார் இல்லையா? அதை தவிர, அந்த ஒரு சங்கதி தவிர எல்லாம் அவனுடைய ஓட்டத்துல சரியா இருக்கிறார். ராஜாக்களின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? 12ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 15:5 இருக்கு. படிக்க வேண்டாம். ஒரு சங்கதி தவிர. ஆனா இங்க கவனிங்க, தாவீதுக்கு பார்த்து சொல்லுகிறார் பாருங்க. அவன் சந்ததி என்றைக்கு இருக்கவன் என் சிங்காசனம் சூரியனை போல எனக்கும் பாக நினைக்கும். சூரியனை போல எனக்கும் பாக நினைக்கும். நடு பகலில எப்படி சூரியன் பிரகாசிக்கும் அது போல தாவீதின் சிங்காசனம் உயர்த்தப்பட்டது. தாவீதின் சிங்காசனம் உயர்த்தப்பட்டது. தேவன் உயர்த்தினார். வேதத்தை இதயத்தில் பதித்து வைத்த அனுபவம், இருதயத்தை பதித்து வைத்த அனுபவம், கை கொள்கிற அனுபவம். சங்கீதம் 119 நான் ஏற்கனவே கடந்த நாட்கள் சொன்னேன். சங்கீதம் 119 என்று சொன்னாலே ஒரு லவ் சாங்ஸ். 198 ரெஃபரன்ஸ் காட்ஸ் வேர்டை சொல்லி வலியுறுத்தி சொல்கிறது. வேதம்ங்கிற வார்த்தை 19 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. கீப்பிங் கை கொள்ளுதல் 14 தடவை கை கொள்ளுதல். 2வது வசனத்தில் சொல்லுது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்துடன் தேடுகிறவன் பாக்கியவான். கை கொள்கிறவன். 4வது வசனம் சொல்கிறது, உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். அல்லேலூயா. கருத்தாய் கை கொள்ளும்படி. கருத்தாய் கை கொள்ளும்படி கற்பித்தீர். 17வது வசனம், உமது அடியனுக்கு அனுகூலமாக இருக்கும் எனும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். 22 நிந்தையும் அவமானத்தையும் எண்ணி விட்டாகட்டும், நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். 34 எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். 55 கர்த்தாவே ராக்காலங்களில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுவேன்.
56 நான் உமது கட்டளை கை கொண்டபடினால் இது எனக்கு கிடைத்தது. கை கொண்டபடினால். 57 கர்த்தாவின் பங்கு நான் உமது வசனத்தை கை கொள்வேன் என்றேன். 63 உமக்கு பயந்து உமது கட்டளை கை கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். கை கொள்வேன். கை கொள்ளுங்கிற வார்த்தை 14 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. 115வது வசனம், பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்வேன். 129 உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவர்கள் ஆகிய ஆத்மா அவர்களை கை கொள்ளும். 145 முழு இதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன். 14 தடவை கை கொள்ளுவேன் கை கொள்ளுவேன் சொல். கீப்பிங் ஒரு இருதயத்திலே பதித்து நீ கை கொள். பதித்து வைக்கக்கூடிய காலம் இல்லை. உள் அழுத்தமாய் பதித்து வைத்த அது எதற்கு ஒப்பனையாக திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு அதை எப்படி சொல்கிறார்னா, லூக்காஸ் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல கடைசியில 47வது வசனத்துல சொல்கிறார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவையின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் உங்களுக்கு காண்பிப்பேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவன்படி செய்கிறவன் கை கொள்கிறவன் கீப்பிங் யாருக்கு ஒப்பா இருக்கிறான்? ஆழமாய் தோண்டி கற்பனை மேல் அஸ்திவாரம் போட்டு, ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. நீ அசைக்க முடியாது. நீ பிசகி போவதில்லை. நீ வாழ்க்கை பிசகாது, அசைக்கப்பட முடியாது. எத்தனை லாக்டவுன், எத்தனை பஞ்சங்கள், எத்தனை கொள்ளை நோய்கள், எத்தனை பூகம்பங்கள், இது வேதனைக்கு ஆரம்பம். எத்தனை வந்தாலும் முடிவு உடனே இல்லை. ஆனால் வேதத்தை நீ உள் மனதிலே இருதயத்திலே நீ பதித்து வைத்தது எப்படி ஒப்பனையாக சொல்கிறார்? ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பான. மண்ணில் கட்டுற வீடு இருக்கிறது. ஆழமாய் தோண்டி உன் இருதயத்துல பதித்து வைக்கக்கூடிய ஆழமான அனுபவம். மையினால் அல்ல, ஆவியினால், கல்பாறையில் அல்ல, சதையான இருதயத்தில். அசைக்க முடியாத ஊழியம், ஆவிக்குரிய ஊழியம் அதிக மைவுள்ளதாக இருக்கும். எத்தனை சம்பவங்கள் நடந்தாலும் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. வேதவசனத்தை கைக்குள் பதித்து வைத்திருக்கிற ஜனமே, உள்ளே பதித்து வைத்திருக்கிற அனுபவம். எந்த காலங்களில் இது பதிவு செய்யப்படுகிறது தெரியுமா? சிச்சையின் காலங்கள் பதிவு செய்யப்படுகிறது. மறந்துட வேண்டாம். இந்த சிச்சையின் காலத்துல தான் உங்களுக்கு அநேக சம்பவங்கள்லாம் உங்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஐயோ, கதகதையா பேசுவாங்க. எத்தனை பேர் படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பா. நோவல் கருணான்னு சொல்லி நாவல் எழுதிட்டு இருக்கிறா. நாவல்னாலே விசித்திரமான காலங்கள், விசித்திரமான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் விசித்திரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறாயே. சிச்சையின் காலங்கள். இந்த சிச்சையின்
இருதயத்தின் காலத்துல தான் எது பதிவு செய்யப்படுகிறது தெரியுமா? உபதேசம் ஆழமாய் தோண்டி பதிவு செய்யப்படுகிறது. தற்காலத்திலே சிச்சை துக்கமாக இருக்கும். சோர்ந்து போகாதே, அற்பமாய் எண்ணாதே. எபிரேயர் 12:5 சொல்கிறார், அன்றியின் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனை அன்புகிறானோ அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக் கொள்ள எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்ற புத்திமதியை உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சையை சகித்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாக புத்திரர் உண்டோ? உன்னை சிச்சித்து உன் இருதயத்தின் ஆழத்தில் பதிக்க விரும்புகிறார். இந்த சிச்சையின் காலங்களில் இருதயத்தில் பதிய வைக்கிறார். ஆவியிலே மையில் அல்ல, இந்த வெறும் இந்த வேத புத்தகத்தினுடைய நாலேஜில் அல்ல, எங்க இந்த ஆவியில உன் இருதயத்தில் வேதவசனம் ஆவியாயும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கோதாது 4 வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. யோவான் 6:63 வாசிக்கிறோம். ஆவியா உயிர்ப்பிக்கிறது. இந்த வேத வசனத்தை உயிர்ப்பித்து ஒரு இருதயத்தின் பலகையில, சதையின் பலகையான பலகையில எழுதுகிறாய், பதியப்படுகிறாய். இதுதான் இப்படிப்பட்ட காலம். எல்லாருக்கும் கிடைக்க சிச்சை உங்களுக்கு கிடையாது என்றால் நீங்கள் புத்திராயமல் நேசி பிள்ளையார்கள். அன்றைய நம்முடைய சரீரத்தின் தகப்பமார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி கிடந்திருக்கிற நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றிய கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குடாக பொருட்டு தம்முடைய புரோஜனத்திற்காகவே சிச்சிக்கிறார். நம்முடைய புரோஜனத்திற்காக ஒரு பெரிய ஒரு மீட்பு. உன் தலைமை வருகிறது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஒரு நித்திய மகிழ்ச்சிக்காக, நித்திய மகிழ்ச்சி தலைமையில் வரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்து நீ சஞ்சலமும் தவிப்பும் ஓடித்தக்கதாக தேவன் உனக்கு பிரயோஜனத்திற்காக சிச்சித்து பரிசுத்தத்தில் பங்கு கொள்ள செய்கிறார். ஏன்? உன்னை மீட்கக்கூடிய ஒரு ஆனந்த கழிப்பு சீயோனுக்கு திரும்பக்கூடிய நாட்கள் வருகிறது. சீயோன் வாசிகளே, உனக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. அதற்காக ரோஜத்துக்காக சிச்சிக்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் காணப்படும். ஆகிய பிற்காலத்தில் அதன் பலன்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும். ஆனபடியால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிற பிசையை போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழியை செவைப்படுத்துங்கள். முடமாக இருக்கக்கூடிய காலத்துல பிசைகிறக்கூடாது. லாக்டவுன் ஆக முடங்கி கிடக்கிறது. முடங்கி நீ வீட்டுக்குள்ள இருக்கிற விசுவாச வாழ்க்கை முடங்கி கிடக்கிறது. ஆனா பிசைகிறக்கூடாது. பிசகாதபடிக்கு இருதயத்தில் எழுதி வைக்கிற வார்த்தை பாதங்களுக்கு வழியை செவைப்படுத்துங்கள். பாதங்களுக்கு வழியை செவைப்படுத்துகிறது. சங்கீதம் 119:105 சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாகிறது. அந்த வசனத்தை கொண்டே நீ செவைப்படுத்திக் கொள், இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்வாங்க. அந்த காலம் அல்ல, நீங்கள் பதித்து வைக்கக்கூடிய காலம். எவ்வளவோ தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறீர்கள், படிக்கிறீர்கள். அல்லேலூயா. பதித்து வைக்கிற தேவன். அவர் கண்கள் பதித்து இருக்கிறது நீ பார்க்க. நம்முடைய ஜீவியத்துல பதித்து வைப்போம். அல்லேலூயா.
யோபு அருமையா சொல்லுகிறான். அந்த யோபு 19ஆம் அதிகாரத்துல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு முன்னால 2 வசனம் அருமையா இருக்கிறது. 25ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்பாக 2 வசனம் சொல்கிறது, 23, 24. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவை ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்னென்னைக்கும் நிலைக்க அவைகள் கருங்களிலே ஒளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். புஸ்தகத்திலேயாவது கருங்களிலாவது ஒளியிலாவது ஈய எழுத்திலாவது பதித்தால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நாட்கள்ல இந்த என் தோல் முதலாளர்கள் அழுகி போனாலும் நான் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வார்த்தை நான் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து கொள்கிறது. இருதயத்தின் சதையாகிய பலகையில் நீ ஆழமாக இந்த லாக்டவுன் காலங்கள்ல முடங்கி கிடக்கிற உன்னை பார்த்து சொல்கிறார், நீ சொஸ்தமாகும்படிக்கு, உன் கால்கள் பிசைவிடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்கள்ல ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்ட கண்மலை மேல் கட்டப்பட வீட்டை போல் நீங்கள் கட்டப்படுவீர்கள். உயிர்ப்பிக்க ஆவியானவர் உன்னை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அவங்க இந்த நாட்கள்ல வேத வசனத்தை இருதயத்திலே ஆவியானவரை கொண்டு எழுதப்பட வேண்டும். இதயத்திலே பதித்து வைக்க அனுபவம். சும்மா வந்துருமா? அல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் சொல்கிறது, யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு, அவர் எதில் எழுதப்பட்டிருக்கிறான்? யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடத்தினுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. அல்லேலூயா. உன் இருதயத்தின் நினைவு இருதயத்துக்கு தெரியும், பதிந்திருக்கிறது பாவம் கூட. அதை வேதவசனத்தை கொண்டு பதித்து சுத்திகரிப்பு செய்து பலிகளினால் சுத்திகரிப்பு செய். ஒவ்வொன்றுக்கும் வேத வார்த்தையை கொண்டு உன் பாவங்களுக்கு பலி செலுத்துவாயாக. ஜீவ பலி. ரோமர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 12:1 வாசிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 12:1. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டுபடுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்தவேசம் தெரியாமல் தேவனின் நன்மை பிரியம் பரிபூரண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். இந்த காலங்கள் மறுரூபப்படக்கூடிய காலம். வேதத்தை இருதயத்திலே பதித்து வை. உதடுனால பேசுறதல்ல, பாவம் எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் பதிந்து போயிருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் பதிந்திருக்கிற எல்லாவற்றையும் நீ அறிக்கை செய்தால், வேதவசனத்தை கொண்டு அறிக்கை செய்தால் முற்றிலும் கிடையாது. ஒருவனின் என்னிடத்தை பாவம் இல்லை என்று சொன்னான், அவன் பொய்யன், அவனுக்கு வார்த்தை இல்லை. இந்த வார்த்தையை கொண்டு பதித்து வை.
இருக்கிறவனால் அவன் யார்? பொய்யனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். சத்தியம் அவனுக்குள்ள கிடையாது. தன்னை தானே வஞ்சிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1:10 சொல்கிறார், நாம் பாவம் செய்யலை என்றால் நாம் அவரை பொய்யராக்கிறார் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்கு இராது. தேவனுடைய வார்த்தை உனக்கு பாவத்துக்காக பரிகாரத்துக்கு இருக்கிறது. வேதத்தில் தேவ வார்த்தை உன் பாவம் பிரசனமாக அழைத்து கொண்டிருக்கிறது. ஆழமாக வேறுபட்டு இருக்கிறது. அதுக்கு அவன் இருதயத்துல இந்த வேத வார்த்தைய பதிக்கணும். அர்ப்பணிப்போம். அந்த நாட்கள் இந்த வார்த்தை நமக்குள் இராது, நமக்குள் இருதயத்துக்குள்ள பதிக்கப்படும். நம்முடைய தேவன் உங்களை பிசகாதபடி உண்மையாக நடத்துகிற தேவன். இந்த நாட்கள்ல முடங்கி கிடக்கிற காலங்கள் உன் வாழ்க்கையில எல்லாம் முடங்கி பிசகிடக்கூடாது. முடங்கிறது சரி, ஆனா பிசகிடக்கூடாது. அதுதான் நாங்க எபிரேயர்ல சொல்றாரு, முடங்கி இருக்கிற உன் காலை எப்படி சொல்லப்படுறது? முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செல்வப்படுத்துங்கள். நெகிழ்ந்த கைகளையும் தழந்த முழங்காலையும் பிசகி போயிருக்கிற அந்த முடமாக்கப்படுற அந்த காலை பிசகாதபடி மீண்டும் கூட நாம் செல்வப்படுத்துவோமா? ஒரு தேவனுடைய சமூகத்துல நாம் ஜெபிப்போம். Thank you, Jesus. Praise the Lord. Thank you, Jesus. Yes, Lord. Yes, சமத்திலே அர்ப்பணித்து நாம் ஒப்பு கொடுப்போம். உடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே பதித்து வைக்கிறவர்கள், எங்கள் ஆத்மாவின் இருதயத்திலே நாங்கள் பதித்து வைக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, உடைய வார்த்தை Thank you, Jesus. எங்களுக்கு தலைமுறையாக ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனையா, இந்த நாளிலே எங்களை ரட்சிக்க வல்லமை. சீயோனுக்கு வருவர்கள் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போய் தங்கள் தலைமையை நித்திய மகிழ்ச்சி உள்ளது. ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்ட வீடு, கண்மலையே கட்டப்பட்ட வீடு, வெள்ளம் மோதினாலும் அது அசையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட அதே இயேசுவை வழி, சத்தியம், ஜீவன், அதே அவருடைய வாழ்க்கைப்படி அவர் அடிச்சுவடிலே பதிந்து வாழ்ந்த பவுலை போல, அவருடைய சீசர்களை போல அவருடைய அடிச்சுவடுகளில் வாழ பதிகிறோம். அடிச்சுவடுகளை நாம் பதிகிறோம். ஃபுல் ஸ்டெப் இயேசுடைய அடிச்சுவடு எங்களுக்கு பதிவாக இருக்கிறது. வேற ஒன்றுமல்ல. புதிய ஏற்பாட்டு காலத்துல அவருடைய அடிச்சுவடியில் நடந்தோம் அல்லவா என்று சொல்கிறார். இருதயத்தில் பதிக்கப்படுகிறது. அவருடைய அடிச்சுவடியில் நடக்கணும். ஃபுல் ஸ்டெப்ஸ். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம்,
இயேசுவே ஜீவன். அவரே உனக்கு நல்ல மேய்ப்பர். அவரே உனக்கு வாசலாக இருக்கிறார். அவருடைய அடிச்சுவடியிலே நடக்கிறோம். ஓ ராமகாலா சாக்காது ராமா, அவர் பதித்த அந்த அடிச்சுவடியிலே நாங்கள் நடப்போம். எங்கள் முடமாக்கப்பட்டிருக்கிற கால்கள் பிசைய போகாதபடி அவருடைய அடிச்சுவடி நடப்போம். உம்முடைய அடிச்சுவடியில் நடக்க இந்த நாளிலே எங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். என் வாழ்வி என் சொந்தமானா சாவை வந்தவே என் ஜீவனானா சர்வ வல்லவே எஜமானன் சாவை வந்தவே என் மனவாரே சாவை வந்தவே என் மனவாவே. ஜெபிப்போமா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை உங்களுடைய இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறவர்களே, இந்த நாளில கர்த்தாவே மெய்யாய் எங்களோடு பேசினபடியா நீ என்னுடைய வேதத்தை உன்னுடைய இருதயத்தில் பதித்து வைத்துக் கொண்டாய். அப்பொழுது உன் நடைகளில் ஒன்றும் பிசகாது என்று சொன்னீர். ஆனால் நீயோ இரும்பு எழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் பாவத்தை உன் இருதயத்திலே எழுதி வைத்து பதித்துக் கொண்டாய். எங்களோடு பேசினீர். இதோ இது உனக்கு என்னுடைய வேதத்தை பதிக்கின்ற காலம் என்று சொன்னினோம். இந்த சிக்ஷையின் காலத்திலே, இந்த லாக்டவுன் சிறையிருப்பின் காலத்திலே உனக்குள் இருக்கிற எல்லா விதமான இப்படிப்பட்ட இரும்பு எழுத்த ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டிருக்கிற பதிக்கப்பட்டிருக்கிற பாவங்களை நீக்கப்பட்டு என்னுடைய வசனங்கள் அதற்கு பதிலாக ஆழமாய் குழி தோண்டி பதிக்கப்படுகிற அனுபவத்திலே அதற்காகவே நான் உன்னை சிக்ஷிக்கிறேன். இந்த சிக்ஷையின் காலம் என்னுடைய வசனத்தை உனக்குள் நான் பதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னீரே. நீ என்னுடைய வசனத்தை உன் இருதயமாகிய பலகையிலே பதித்துக் கொண்டாயா? இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே என்னுடைய அடிச்சுவடுகளை நீ பதித்துக் கொண்டு நடந்தாயா? அப்பொழுது உன்னுடைய கால்கள் பிசகாது என்னுடைய கிருபையை உன்னையும் உண்மையை உன்னை விட்டு விலக்காது என்று
Yes, Lord. நாங்கள் நடக்கும் போது, படுக்கும் போது, எழுந்திருக்கும் போது, உட்கார்ந்து இருக்கும் போது இவைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கும்படி எங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அதை கருத்தாய் போதித்து அவர்களுக்கு இந்த வேத வார்த்தை அவர்கள் இருதயங்களிலே பதிக்கும்படியாக நீதி அறிந்திருக்கிறவர்களே, நீ இருதயத்தில் வசனத்தை பதித்துக் கொண்டாயானால் அப்பொழுது உன் கால் நடைகளில் ஒன்றும் பிசகாது. உன்னுடைய தலையின் மேல் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பெல்லாம் ஓடி போய் நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாகும் என்று சொன்னவர். அப்படியே இந்த பதிவு செய்கிற காலங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வேத எழுத்துக்கள் உபயோகமான பதிவுகளாய் இந்த நாட்கள் எங்கள் இருதயங்களில் பதியும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஒவ்வொருவரையும்